ஈரோமார்ட்டின் லேட்டஸ்ட் ஃபேக் நோட் டிடெக்டர் தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன பணம் என்னும் இயந்திரம் ஸ்மார்ட் பில்லிங் மிஷின் மூலம் பில்லிங் வெரி ஈஸி. பொதுவாக நயன்தாரா போன்ற ஒரு செலிபிரிட்டிகள் தரம் பிரித்து தான் பார்க்குறாங்க. பட் அந்த புரிதல் நயன்தாராவுக்கு இல்லை. ஏன்னா நாம் ஒரு முன்னணி நடிகை அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொன்னாலும் நம்பிடுவோம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு என்னை குறிப்பிடுறதை எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த நடிப்பை அங்கே வெளிப்படுத்துகிறாங்க. லேடி சூப்பர் ஸ்டார் நடிக்கும் ஓட்டுன்னு போடணும். அவங்க மறுத்துட்டாங்க. எங்களை சாவடித்தவங்களுக்கு இப்படி ஒரு கௌரவத்தை எப்படி கொடுக்கணும் முடியாதுன்ட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க நடிக்கிற படங்களுடைய அக்ரிமெண்ட்லேயே லேடி சூப்பர் ஸ்டார் போடணும்னு ஒரு நாம்ஸே அவங்க வைக்கிறாங்க. வலைபேச்சு பற்றி என்ன சொல்கிறாங்க, இவங்க 50 வீடியோ போட்டால் அதில் 45 வீடியோவில் நயன்தாரா இருப்பாங்க. இல்லை அவங்க பேரை யூஸ் பண்ணாதான் எங்களுக்கு வியூஸ் வரும், எங்களுக்கு மணி வரும் அப்படின்னு சொன்னாங்களா. விஜய் அஜித்னு போட்டால் 2 லட்சம் தாண்டி போவோம், நயன்தாரான்னு போட்டால் 1.5 லட்சத்துக்கு கம்மியாக போகும். இவ்வளவுதான் உங்களோட லட்சணம். பகிரங்க சவாலாகவே விடுறேன், கடந்த ஒரு 10 வருஷங்களில் அல்லது 5 வருடங்களில் நயன்தாரா வச்சு படம் எடுத்து நான் இவ்வளவு ரூபா சம்பாரிச்சேன்னு யாரையாவது சொல்லுங்க. விக்னேஷ் சிவன் ஒரு இயக்குனராக இருந்தாலும் அவரை நம்பி பணத்தை முதலீடு செய்த தயாரிப்பாளர்களுக்கு அவர் என்றைக்குமே நேர்மையாக இருந்ததில்லை. இதுதான் உண்மை. விக்னேஷ் சிவனுக்கு என்ன நினைப்புன்னா, நம்ம நயன்தாராவுடைய காதலன், அதனால இப்போ தமிழ்நாட்டு மக்களே நம்ம காலடியிலன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் யாருடைய காதலனா இருங்க, யாருக்கும் புருஷனா இருங்க, அதுக்காக நான் உங்களை மதிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே இவர் அந்த பாண்டிச்சேரி அமைச்சரோட ஒரு சந்திப்பு நடத்தின போட்டோவும் வந்திருக்கு, வீடியோவோட வந்திருக்கு. அது குறித்து அந்த செய்திகளை எல்லா ஊடகங்களிலும் வந்ததின் அடிப்படையில் சொல்கிறேன். ஒரு அரசு சொத்தை தான் அபகரிக்க நினைத்ததுங்கிறது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இந்த வார்த்தையை நான் அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த திரையரங்கில் அந்த பெண் உயிரிழந்ததற்கு அல்லு அர்ஜுன் ஒரு நேரடி காரணமாக இருக்க முடியாது. அதே நேரம் அவரும் ஒரு காரணம். அதே நேரம் இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருப்பதையும் நம்ம கவனத்தில் எடுத்து, நிச்சயமாக இவரும் விசாரிக்கப்பட வேண்டியவர் தான், அதில் மாற்றம் இல்லை. அக்காட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரூபன். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் வலைபேச்சு பிஸ்மி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ரீசெண்ட் டேஸில் நயன்தாரா அவர்கள் கடுமையாக தாக்கி பேசியிருக்காங்க. வெளிப்படையாக பேசல, சுற்றி வளைச்சி தான் ஒரு பக்கம் பேசியிருக்காங்க. இந்த 3 மங்கிகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம பார்வையும் கருத்தும் என்ன சார்? அது பொதுவாக நயன்தாரா போன்ற ஒரு செலிபிரிட்டிகள் பொது வழியில் ஏதாவது ஒரு கருத்து சொன்னால் அது உண்மை என்று மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை கிடையாது. அப்படி யாரும் நினைக்கிறது இல்லை. என்ன செலிபிரிட்டி பேசினாலும் மக்கள் உண்மை எது, இவங்க மிகைப்படுத்தி எதை பேசுகிறாங்க, பொய் எது பேசுகிறாங்கங்கிறத மக்கள் நிச்சயமாக தரம் பிரித்து தான் பார்க்குறாங்க. பட் அந்த புரிதல் நயன்தாராவுக்கு இல்லை. ஏன்னா நாம் ஒரு முன்னணி நடிகை அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொன்னாலும் நம்பிடுவோம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு தனுஷுக்கும் அவங்களுக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், அப்போ அவங்க ஒரு கடிதத்தை ஒரு பகிரங்க கடிதத்தை ஒரு அறிக்கையாக வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இவர்கள் தனுஷிடம் என்ன மாதிரி அப்ரோச் பண்ணாங்க, அதுக்கு தனுஷுடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போ பல்வேறு வகையில் அது வெளியில் வந்தது. நாமும் பல பேட்டிகளில் எல்லாம் சொன்னோம். ஸோ இதன் மூலமே மக்களுக்கு தெரியும் நயன்தாரா ஒரு பொய்யை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு. இப்போ இந்த பேட்டியை எடுத்துக்கிட்டால் அந்த பேட்டியில் கூட நயன்தாரா பல விஷயங்கள் குறித்து பேசுகிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு என்னை குறிப்பிடுறதை எனக்கு பிடிக்கல, நான் பெக்கிங் பண்ணி கேட்குறேன், அப்படி ரொம்ப கெஞ்சி கேட்குறேன், அப்படிலாம் போடாதீங்கன்னு சொல்கிறேன், அதை மீறி அவங்க போடுறாங்க அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த நடிப்பை அங்கே வெளிப்படுத்துறாங்க. இந்த மாதிரி பண்றாங்க சார். இப்போ கமல் அவர்கள் உலக நாயகன் பட்டம் வேண்டாம் அப்படின்னு அஜித் அவர்கள் ஒரு பக்கம் சொல்ற மாதிரி இவங்களும் அந்த டாக்டிக்கை யூஸ் பண்ற மாதிரி. அதாவது என்னன்னா, உண்மையிலேயே உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லாமல் இருந்து நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அதை நம்ம வரவேற்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, இவரை வைத்து படம் எடுக்கும் தயாரிப்பாளரிடம் இவங்க ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க, அழுத்தத்தை கொடுக்குறாங்க. ஓட்டுன்னு ஒரு படம் எஸ்ஆர் பிரபு எடுத்தாரு. அந்த படத்துக்கு இவங்க சரியா கோஆப்ரேட் பண்ணல. டைரக்டர் ஒரு பக்கம் இவங்க மேலே பயங்கர கடுப்பில் இருக்கார். ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி இந்த படத்தை எடுக்க முடியல. என்னென்னா, ஒரு பஸ்ஸு மண்ணுக்குள்ளே புதஞ்சிருது. அப்போ அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறவங்க மேலெல்லாம் சேறுபடும்ல. இவங்க என்னென்னா, என் ட்ரெஸ்ஸில் சேரெல்லாம் படக்கூடாது, என் மேக்கப் களையக்கூடாது, என் தலைமுடி களையக்கூடாது,
நான் வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு ஒரு கண்டிஷனை போட்டு கடைசியில் அந்த படமே காலியாகிற அளவுக்கு இவங்க தான் காரணமாக இருந்தாங்க. இப்போ இந்த கடுப்பு தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இருக்கும்ல. அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட போய் இவங்க வந்து ஒரு ப்ரெஷரை போடுறாங்க. லேடி சூப்பர் ஸ்டார் நடிக்கும் ஓட்டுன்னு போடணும். அவங்க வந்து மறுத்துட்டாங்க. எங்களை சாவடிச்சவங்களுக்கு இப்படி ஒரு கௌரவத்தை எப்படி கொடுப்போன்னு முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் அண்ணாத்தேன்னு ஒரு படம் சன் பிக்சர்ஸ் எடுக்கிறாங்க. அதில் ரஜினி தான் ஹீரோ. அதில் வந்து நீங்கள் இவங்க நடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். இவங்க பார்த்தா சன் பிக்சர்ஸுக்கு போய் ஒரு ப்ரெஷரை போடுறாங்க, லேடி சூப்பர் ஸ்டார்னு போடணும் அப்படின்ட்டு. அதுக்கு எப்படி சன் பிக்சர்ஸ் ஒத்துக்குவாங்க? அவங்க வந்து சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா டைரக்டர் சிவாவுக்கு ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா அவரால் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயே கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு ஒரு பக்கம் ஃபோனு ஒரு பக்கம் மெசேஜ்னு அவரை டார்ச்சர் பண்ணி, அவர் வந்து கொஞ்சம் சாஃப்டான கேரக்டர். உடனே என்னடா அது ரொம்ப தலைவலி ஆகிடுச்சுன்னா அவர் சன் பிக்சர்ஸில் போய் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி, சார் என்னால் வேலையே பார்க்க முடியல, ரொம்ப இம்சையை கொடுக்குறாங்கன்ட்டு அப்புறமா லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போட்டாங்க. உண்மை இப்படி இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க நடிக்கிற படங்களுடைய அக்ரிமெண்ட்லேயே லேடி சூப்பர் ஸ்டார் போடணும்னு ஒரு நாம்ஸே அவங்க வைக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் அப்படி பூசி மறைச்சிட்டு நான் வந்து அதை போட வேணான்னு சொன்னேன் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பொய். அதுக்கப்புறம் தனுஷ் குறித்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. தனுஷ்கிட்ட இவங்க பேச முயன்றது, அவர் வந்து எனக்கு இன்னும் நண்பர் தான், அப்படி இப்படிலாம் பயங்கரமாக பாசிட்டிவாக பேசுகிறாங்க. ஆனால் நிஜத்தில் என்ன பண்ணீங்க? தனுஷுக்கு வந்து ஒரு பகிரங்க கடிதம். தனுஷ் சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன். அதோட அர்த்தம் என்ன? 50 படத்தில் நடிச்சிருக்கிற நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, என்ன உன்னுடைய திறமையில் நீ வரல, உங்கள் அப்பாவும் அண்ணனும் தான் உன்னை இந்த இடத்துல உட்கார வச்சாங்க, ஆனால் நான் உழைச்சி வந்தேன் அப்படின்னு அந்த கடிதத்தில் அவங்க குறிப்பிட்டாங்க. ஆனால் அந்த பேட்டியில் போய் என்ன சொல்கிறாங்க? இதற்கு மாறான ஒரு கருத்தை வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட வலைப்பேச்சு குறித்து அவங்க பேசிய கருத்தும் கூட இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவல் தான். வலைப்பேச்சு பற்றி என்ன சொல்கிறாங்க? இவங்க 50 வீடியோ போட்டால் அதில் 45 வீடியோவில் நயன்தாரா இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், வலைப்பேச்சை பார்க்குற மக்களும் சரி, இந்த காணொலியை பார்க்குற மக்களும் வலைப்பேச்சு வீடியோ பக்கத்தை போய் பாருங்கள். அதில் எத்தனை வீடியோவில் நயன்தாரா குறித்து பேசியிருக்கோங்கிறத செக் பண்ணுங்கள். இருந்தாலும் ஒரு தகவலாக சொல்கிறேன். ஆகஸ்ட் மாதம் ஒரே ஒரு செய்தி தான் நயன்தாரா பற்றி பேசியிருக்கோம். செப்டம்பர் மாதம் 2 நியூஸ் பேசியிருக்கோம். அக்டோபர் நவம்பரில் ஈச் 1 நியூஸ் பேசியிருக்கோம். டிசம்பரில் 3 நியூஸ் பேசியிருக்கோம். இதுதான் உண்மை. டெய்லி வலைப்பேச்சு வந்து ஒரு வீடியோ போடும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ மாதம் 30 வீடியோ, அதில் ஒரு நியூஸ் தான் உங்களை பற்றி சொல்லியிருக்கோம். என்ன காரணம்னா நீங்களும் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகையாக இருப்பதால் உங்களை வச்சு சில பேர் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த செய்தியை நாங்கள் கேரி பண்ணுறோம். இப்போ நயன்தாரா இந்த படத்தில் நடிக்கிறாங்க, நயன்தாரா நடிக்கும் படத்தினுடைய ஷூட்டிங் வந்து அடுத்த வாரம் ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லுவோம். அதே நேரம் தயாரிப்பாளர்களையும் இயக்குநர்களையும் நீங்கள் சாகடிக்கும் போது அதுவும் எங்கள் காதுக்கு வரும்போது அந்த தகவலையும் நாங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறோம். ஸோ இதன் மூலமே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நயன்தாராவை நம்பி நம்ம சேனல் நடத்தலை. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் ஆளை விட்டு கேட்டோம், அப்போ சொன்னாங்க இல்லை இல்லை அவங்க பேரை யூஸ் பண்ணாதான் எங்களுக்கு வியூஸ் வரும், எங்களுக்கு மணி வரும் அப்படின்னு சொன்னாங்களாம். நீங்கள் போய் மறுபடியும் சொல்கிறேன், வலைப்பேச்சு வீடியோவை போய் செக் பண்ணுங்கள். விஜய் அஜித்துன்னு போட்டால் 2 லட்சம் தாண்டி போவோம், நயன்தாரான்னு போட்டால் 1.5 லட்சத்துக்கு கம்மியாக போகும். இவ்வளவு தான் உங்களோட லட்சணம். நீங்கள் வந்து லேடி சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது, ஒரு மார்க்கெட்டிலேருந்து ஒரு முன்னாள் கதாநாயகி தான் நீங்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த கதாநாயகிக்கான அந்த இளமையை கடந்த ஒரு பார்டர் லைனில் நீங்கள் நிற்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை குறித்து நீங்கள் ரொம்ப மிதமிஞ்சிய கற்பனையில் இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு தகவல் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியே சொல்லுவாங்க அப்படின்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், ஊடகங்களில் பல செய்திகள் வருது, அந்த செய்திகள் வந்து அடுத்த நாள் உண்மையாகுது. இப்போ இந்த செய்திகள் எல்லாமே பக்கத்தில் உட்காந்து பார்த்து தான் ஊடகங்கள் எழுதுதா? இப்போ உதாரணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக போறாருன்னு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாலேயே ஊடகங்கள் வந்து செய்தியை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து துணை முதலமைச்சர் ஆக போறாரு, அதற்கான வேலை நடக்குது அப்படின்ட்டு. அப்போ அந்த செய்தியை வெளியிட்ட ஊடகங்களா ஸ்டாலின் வீட்டில் போய் டிஃபன் சாப்பிட்டுட்டே அந்த நியூஸை கேரி பண்ணாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. அந்த துறையில் நாம் இருக்கோம். அப்போ நமக்கு வந்து சில சோர்ஸுகள் அந்த தகவல்கள் சொல்லுவாங்க, அதை நம்ம செய்தியாக்குவாங்க. அப்படித்தான் நயன்தாரா குறித்து நமக்கு பல தகவல்கள் வருது. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ நயன்தாரா சம்பந்தப்பட்ட ஒரு படத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓட்டு படத்தில் இவங்க இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாங்கன்னு ஒரு உதவி இயக்குனர் வந்து சொல்லும் போது இல்லை இல்லை அதுக்கு நீங்கள் எனக்கு வீடியோ ஆதாரம் கொடுங்க நான் கேட்க முடியும். அவர் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு, அதை நம்மகிட்ட சொல்கிறாரு, அதை நம்ம கேரி பண்ணுறோம். இதுக்காக நாம் போய் அதில் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணி நயன்தாரா பண்ணுறது உண்மையா பொய்யா நான் பார்க்க முடியுமா? அதனால் வந்து ஒரு ஊடகம் எப்படி செய்தியை கேரி பண்ணுறாங்க, ஒரு ஊடகம் எப்படி செய்தியை கேதர் பண்ணுறாங்கங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் நயன்தாரா இப்படி பேசியிருக்கார்
அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், இன்னொரு பக்கம் வந்து இந்த 3 monkeys அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா இன்னொரு செய்தியும் சொன்னாங்க, அது கூட ஒட்டின மாதிரியே இந்த காசு வந்து நான் பெருந்தன்மையாக சரி பணத்துக்காக என்னை வச்சு சம்பாரிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையை சொல்லப்போனால் நயன்தாராவுக்கு 10 கோடி கொடுத்து அவரை வந்து படத்தில் நடிக்க வைத்த தயாரிப்பாளர்களே நயன்தாரா பேரை சொல்லி சம்பாதிக்க முடியல. அதுதான் உண்மை. பகிரங்க சவாலாகவே விடுறேன். கடந்த ஒரு 10 வருஷங்களில் அல்லது 5 வருடங்களில் நயன்தாரா வச்சு படம் எடுத்து நான் இவ்வளவு ரூபா சம்பாரிச்சேன்னு யாரையாவது சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனால் நயன்தாரா நடித்த படங்கள் இப்போ நானும் ரவுடிதானுக்கு அப்புறம் அறம் மாதிரியான 1-2 படங்கள் தான் கமர்ஷியலாக ஓடி இருக்கே தவிர மற்ற எல்லா படங்களும் ஃப்ளாப்பு. அப்போ நயன்தாராவுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்களாலேயே பணம் சம்பாதிக்க முடியலேங்கும் போது நயன்தாராவுடைய செய்தியை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 30 வீடியோவில் ஒரே ஒரு செய்தி நயன்தாரா குறித்து நான் சொல்லி நாங்கள் பணம் சம்பாதிக்கிறோம், அது நயன்தாராவை வச்சு சம்பாதிக்கிறோங்கிறது எவ்வளோ பெரிய அபத்தம், எவ்வளோ பெரிய அபாண்டம். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்து இன்னும் ஒரு மிகையான கற்பனையில் அல்லது ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. என்னன்னா நம்ம தான் இன்னைக்கு நம்பர் 1 கதாநாயகி, தமிழ்நாட்டு மக்களே நம்மளுடைய தரிசனத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு கற்பனையில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இப்படியெல்லாம் அவங்க பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். நிஜம் வந்து வேறு. இன்னைக்கு நயன்தாராவை பார்த்தீங்கன்னா யாரும் பெருசாக வந்து இது பண்ணுறது இல்லை. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மார்க்கெட் இழந்த ஒரு நடிகை தான். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். சார், இன்னொரு பக்கம் வந்து நிறைய செய்திகள் வெளிப்படுது. என்னன்னா விக்னேஷ் சிவனுக்கும் வலைபேச்சுக்கும் தனிப்பட்ட முறையில் சண்டை இருக்கு. விக்னேஷ் சிவன் விசஸ் வலைபேச்சு அப்படின்ற ஒரு பேச்சுகள் நிறைய அடிபடுது, செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம பார்வை என்ன சார்? இல்ல, முதல்ல தெரிஞ்சுங்க, வலைபேச்சுக்கும் வேறு யாருக்கும் தனிப்பட்ட முறையில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. யோசிச்சு பாருங்க, விக்னேஷ் சிவனும் நம்மளும் பங்காளியா, எங்க 2 பேருக்கு இது வேலி தகராறா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. விக்னேஷ் சிவன் ஒரு டைரக்டர், அவர் வந்து தயாரிப்பாளர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறார். நயன்தாரா ஒரு நடிகை, அவருக்கு சம்பளம் கொடுக்குற தயாரிப்பாளரிடம் எப்படி நடந்து கொள்கிறாங்கிற அடிப்படையில் நம்ம செய்திகளை சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு விக்னேஷ் சிவனை எடுத்துங்க. விக்னேஷ் சிவன் ஒரு இயக்குனராக இருந்தாலும் அவரை நம்பி பணத்தை முதலீடு செய்த தயாரிப்பாளர்களுக்கு அவர் என்றைக்குமே நேர்மையாக இருந்ததில்லை. இதுதான் உண்மை. அதுக்கு பெரிய உதாரணம் நானும் ரவுடிதான் படம். 4 கோடியில் ஆரம்பிக்கப்பட்ட படத்தை நயன்தாரா மீதுள்ள மோகத்தால், காதலால் 30 நாட்கள் ரீஷூட் பண்ணி 17.5 கோடி பட்ஜெட்டாக அந்த படத்தை வந்து உயர்த்தி தயாரிப்பாளரைய சிக்கலுக்கு உள்ளாக்குனார். இப்படி ஒரு செய்தி ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு காதுக்கு வரும்போது அதை அவர் எழுதாமல் இருப்பாரா? அதை வந்து மக்களிடம் சொல்லாமல் இருப்பாரா? அதைத்தான் நாம் பண்ணோம். இந்த சினிமாவில் என்ன ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னா, இவர்கள் குறித்து நீங்கள் எவ்வளவு பாசிட்டிவ் நியூஸ் போட்டாலும் ஒரு குறைந்தபட்சமாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூட உங்களுக்கு தோணாது. இன்னும் சொல்லப்போனால் நீங்களே போய் சார் உங்களை பற்றி எழுதியிருக்கேன் பார்த்தீங்களாண்ணா, அப்படியா நான் பார்க்கவே இல்லையே, பொள்ளாச்சி போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொள்ளாச்சி ஏதோ சந்திர மண்டலத்தில் இருக்கிற மாதிரி. அதே இது இவர்கள் குறித்து 4 லைன் ஒரு நெகட்டிவ் நியூஸ் போட்டிங்கன்னா அமெரிக்காவில் இருந்தாலும் ஃபோனை போட்டு லபோ தீபோன்னு புலம்புவாங்க. இதுதான் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு விக்னேஷ் சிவனும் விதிவிலக்கலை. என்ன காரணம்னா, விக்னேஷ் சிவன் குறித்து வலைபேச்சில் பல பாசிட்டிவான செய்திகள்லாம் சொல்லியிருக்கோம். ஆனால் அன்னைக்கெல்லாம் அவர்கள் பிஆர்ஓ மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ நம்மை தொடர்பு கொண்டு சார் என்னை பற்றி நீங்கள் பாசிட்டிவாக பேசுனீங்க, தேங்க்ஸ் எல்லாம் சொன்னதே இல்லை. ஆனால் ஒரு நெகட்டிவ் நியூஸ் பேசும்போது பார்த்தீங்கன்னா இவங்க பதறிடுறாங்க. பதறதும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, நியாயமானா நாம் சொன்னது பொய்யான செய்தியாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சை நிமிர்த்து கொண்டு வந்து நம்மக்கிட்ட அந்த செய்தியை மறுக்கலாம். ஏயா பொய்யான நியூஸ் போட்டேன் நீங்கள் உரிமையோட கேட்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சொன்னது உண்மைதான், ஆனால் ஏன் சொன்னீங்க, அதை சொல்லாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்மளை ஆஃப் பண்ண பார்க்குறாங்க. புரியுதா இல்லையா? நம்ம மண்டையை கழுவி தன்னை நம்மக்கிட்ட வந்து ஒரு நல்லவ மாதிரி தங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க நினைக்கிறாங்க. விக்னேஷ்வன் மேட்டர் எடுத்துக்கிட்டா ஆரம்பத்தில் சில நபர்கள் மூலமாக நம்மளை வந்து அப்ரோச் பண்ணார், நம்மளை மீட் பண்ணணுன்ட்டு. நம்ம பொதுவாகவே அதுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்கறது இல்லை. என்னென்னா நம்மளை மீட் பண்ணுகிற பெயரில் அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளை வந்து அவங்க விலைக்கு வாங்க முயற்சி பண்ணுறாங்க. அது நமக்கு பிடிக்கல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கருத்தை வந்து நம்ம மண்டையில் திணிக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒருத்தர் குறித்து ஒரு கருத்து வச்சுருப்போம், இவங்க அதற்கு மாறாக அவர் தெரியுமா, அவர் எம்ஜிஆர் மாதிரி, அவர் ஒரு மிகப்பெரிய வள்ளல், அவர் தான் வந்து ஒரு கிராமத்தையே படிக்க வைக்கிறாரு, இந்த மாதிரி பொய்யான தகவல்களை நம்ம மண்டையில் போட்டு நம்ம வாயிலிருந்து அவருக்கு புகழ் பாட வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. அதனாலேயே நம்ம இந்த மாதிரியான சந்திப்புகளையெல்லாம் தவிர்த்துருவோம். இப்போ விக்னேஷ் சிவன் சார்பாக மயில்வாகனன்னு அவருடைய மேனேஜர் வர்றாரு. வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, விக்னேஷ் சிவன் இது மாதிரி உங்களை மீட் பண்ணணுங்கிறாரு, எப்போ ஆஃபீஸ்க்கு வர்றீங்கன்னு என்கிட்ட கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்னையை மீட் பண்ண விரும்புகிறீங்க, அப்போ ஏன் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வரணும், எங்கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வரணும். இல்லையா என் இடத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னா ஒரு பொது இடத்துல மீட் பண்ணணும். இதுதானே முறை.
நான் எதுக்கு உங்கள் ஆஃபீஸ்க்கு வரணும்? அப்போ அந்த அப்ரோச்சே தப்பாக இருந்ததுனால இல்லைங்க நம்ம அந்த மாதிரி யாரையும் சந்திக்கிறது இல்லைன்னு கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சில பிஆர்ஓக்கள் மூலமாகவும் இதே மாதிரி வந்தாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க அந்த விக்னேஷனுடைய அப்ரோச்சே தப்பாக இருக்குது. விக்னேஷனுக்கு என்ன நினைப்புன்னா நம்ம நயன்தாராவுடைய காதலன், அதனால இப்போ தமிழ்நாட்டு மக்களே நம்ம காலடியிலன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் யாருடைய காதலனாக இருங்க, யாருக்கும் புருஷனாக இருங்க, அதுக்காக நான் உங்களை மதிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால என்ன பண்ணிட்டேன், அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா ஏதோ ஒரு அவர் குறித்து ஒரு நெகட்டிவ் நியூஸை வந்து நாங்கள் கேரி பண்ணியிருக்கோம். அன்னைக்கு திடீர்னு பார்த்தா ஒரு பிஆர்ஓ ஃபோன் பண்ணுறாரு, தலைவா நீங்கள் விக்னேஷ் சிவன் நயன்தாரா குறித்து ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் போட்டிங்களா அப்படின்னு. ஆமாம் என்ன விஷயம்னு. அவர் உங்கள் மேலே பயங்கர கடுப்பில் இருக்கார் அப்படின்னா. இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா. இல்லை எனக்கு ஃபோன் பண்ணார், அவர் வந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்காராம் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க அப்படின்னு. கமிஷனர் ஆஃபீஸில் போய் கூட அப்புறம் வேறு எங்கேயாவது கூட நான் ஏதோ சொல்லிவிட்டேன். ஸோ இந்த மாதிரி இவருடைய அந்த அப்ரோச்சே தப்பாக இருந்தது. புரியுதா இல்லையா? இப்படிப்பட்ட ஆளுக்கு வந்து நான் எப்படி மதிப்பு கொடுப்பேன்? ஸோ இதுதான் நடந்தது. உடனே பார்த்தீங்கன்னா நயன்தாரா மூலமாக இப்படி ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. சரி, விக்னேஷ் சிவன் அவரை பற்றி இப்போ பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்து பாண்டிச்சேரியில் போயிட்டு ஒரு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஹோட்டலை வாங்குறதா நிறைய செய்திகள் அடிபடுது. அதை பற்றி உங்கள் பார்வை என்ன சார்? ரொம்ப கேவலமான செயல்னு தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி இது இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் பத்திரிகைகள் வந்த செய்திகளின் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா இது ஒரு தவறான தகவல். எல்லாத்துக்கும் மேலே இவர் வந்து அந்த பாண்டிச்சேரி அமைச்சரோட ஒரு சந்திப்பு நடத்தின போட்டோவும் வந்திருக்கு, வீடியோவோட வந்திருக்கு. அது குறித்து அந்த செய்திகளே எல்லா ஊடகங்களிலும் வந்ததின் அடிப்படையில் சொல்கிறேன். ஒரு அரசு சொத்தை தான் அபகரிக்க நினைத்ததுங்கிறது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இந்த வார்த்தையை வந்து நான் அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஏங்க என்ன காரணம் அப்படின்னா அரசு சொத்து அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது உண்மையில் மக்களுடைய சொத்து தான். நீங்கள் வந்து நயன்தாரா வந்து கோடி கோடியாக சம்பாரித்து உங்கள் வீடு முழுக்க கொட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா பல சொத்துக்கள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. சமீபத்தில் கூட நீலாங்கரையில் ஒரு சொத்து வாங்கினதா ஒரு தகவல்லாம் வந்தது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அரசு சொத்தை நீங்கள் வந்து பிடுங்கணும்னு நினைக்கிறது வந்து அது என்ன மனநிலை அது? அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அமைச்சர்கிட்ட போய் கேட்குறீங்க, அவர் இல்லைங்க இது கவர்மெண்ட் சொத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது லீஸுக்காவது கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து அந்த பணம் சம்பாதிக்கணுங்கிறது ஆசை இல்லை, லட்சியம் இல்லை, வெறியாவே மாறிடுச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு மனநோய் தான். அதனால வந்து அவர் வந்து தன்னை முதல்ல சரிப்படுத்திக்கணும். நீங்க பாருங்களேன், இந்த செய்தி வெளியான பிறகு சமூக ஊடகங்களில் இது என்ன மாதிரி வந்து பகிரப்படுது, அதுக்கு வந்து மக்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்கிறத பாருங்க. உங்களுடைய செயலை யாராவது ஒரே ஒருத்தராவது விக்னேஷ் சிவன் பண்ணதுல என்ன தப்புங்க, அவர் கேட்டது ரைட்டு தானேன்னு யாராவது ஒருத்தர் போடுறாங்களா? ஒட்டுமொத்த சமூகமும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயலை வந்து கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய தவறு பண்ணிடுறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த பண வெறி உங்களுக்கு இதையெல்லாம் மறைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ விக்னேஷ் சிவன் நயன்தாராவை எடுத்து பார்க்கும்போது இந்த தனுஷ் குறித்து இந்த விவகாரம் வந்து ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு. என்னதான் சார் அதுக்கு தீர்வாக முடிவாக இருக்கும்? இல்லை, அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நானும் ரவுடி தான் என்கிற படத்தின் தயாரிப்பாளர் தனுஷ். அதனால அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிற அத்தனை விஷயங்களுக்குமே அவர் தான் உரிமையாளர். அவருடைய அனுமதி இல்லாமல் யாருமே பயன்படுத்த முடியாது. இதுதான் அந்த காப்பிரைட் சட்டம் சொல்வது. விக்னேஸ்வரன் என்ன பண்ணார் அப்படின்னா அதை ஒரு பேக் டோரா, ஒரு துரோகத்தின் வழியாக அதை அடைய நினைச்சாரு. நான் ஏற்கனவே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். தனுஷுடைய மேனேஜர் ஸ்ரேயாஸ்க்கு ஃபோன் பண்ணி தனுஷுக்கு தெரியாம உண்டர்பார் மெயில் ஐடியிலிருந்து எனக்கு என்ஓசி கொடுங்கன்னு அவர் கேட்டாரு. இந்த துரோகத்துக்கு ஸ்ரேயாஸ் வந்து சம்மதிக்கல. அதை தனுஷ்கிட்டே எடுத்துட்டு போய் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி கேட்டாருன்ட்டு. அதுல தனுஷ் வந்து விக்னேஷ் சிவன் மேல கடுப்பாயிட்டாரு. இது ஏற்கனவே நடந்த சம்பவம். இவர் என்ன பண்ணாரு, அதையும் மீறி சட்ட விரோதமா சட்டத்துக்கு புறம்பாக அவங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ல அதை பயன்படுத்தினாங்க. அதனால தனுஷ் வந்து இப்போ அவங்க மேல வழக்கு தொடுத்திருக்காரு. வழக்கு வந்து இப்போ நீதிமன்றத்தில் இருக்கு. பட் நமக்கு வந்து இதே மாதிரி கடந்த காலங்களில் நடந்த பல்வேறு வழக்குகளில் வந்த தீர்ப்புகளின் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா இந்த வழக்கில் தனுஷுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு தான் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய பொருளை அவருடைய அனுமதி இல்லாமல் நீங்க பயன்படுத்துறீங்க. அதை வந்து ஒரு பெரிய விலைக்கு கமர்ஷியலா நீங்க வித்துருக்கீங்க. நீங்க வந்து உங்க வீட்டு பெட்ரூம்ல வந்து ஒரு பாட்டை போடலை. ஏன்னா நீங்க என்னன்னா அதை வந்து ஒரு நெட்ஃபிளிக்ஸ் என்கிற ஒரு இணையதளத்துக்கு ஒரு பெரிய தொகைக்கு நீங்க விற்பனை பண்ணிடுறீங்க. அப்ப அதை எப்படி சட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால நிச்சயமாக இந்த விஷயத்தில் தனுஷுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், இப்ப சற்று முன் கிடைச்ச செய்தி ஒண்ணு, இப்ப அல்லு அர்ஜுன் வந்து புஷ்பா 2ல 1000 கோடி வசூல் போயிருந்தாலும் ஒரு பக்கம் வந்து அதுல ஒரு மரணம் ஏற்பட்டது. அந்த மரணத்துல வந்து இப்ப அவர் வந்து கைது, போலீஸ் வந்து பிடிக்கிற மாதிரின்ற நிறைய விஷுவல்ஸ்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. இதை பத்தின உங்க பார்வை என்ன சார்? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த திரையரங்கில் அந்த பெண் உயிரிழந்ததற்கு அல்லு அர்ஜுன் வந்து ஒரு நேரடி காரணமாக இருக்க முடியாது. அதே நேரம் அவரும் ஒரு காரணம்.
என்னன்னா அந்த அதிகாலை காட்சிங்கிறதே ஒரு சட்டவிரோத காட்சி தான், அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கக்கூடாது. அதே நேரம் அவங்க அனுமதி கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த காட்சிக்கு அல்லு அர்ஜுன் நேரடியாக சென்றது தான் இந்த உயிரிழப்புக்கு அடிப்படையான காரணம். அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. என்னன்னா நார்மலாகவே அதிகாலை காட்சிக்கு கூட்டம் இருக்கும். அப்போ அல்லு அர்ஜுனும் வர்றாரு அப்படின்னா எப்படி கூட்டம் இருக்கும்? ஸோ அந்த நெரிசலில் தான் அந்த பெண் இறந்து போனது. ஸோ அது வந்து ஒரு வழக்காக மாறும்போது நிச்சயமாக இவரும் விசாரிக்கப்பட வேண்டியவர் தான், அதில் மாற்றம் இல்லை. தண்டிக்கப்பட வேண்டியவராங்கிறத நீதிமன்றம் முடிவு பண்ணும். அதே நேரம் காவல்துறை இவரை நிச்சயமாக விசாரித்து தான் ஆகணும். ஸோ இதுதான் நாம் பார்க்குற விஷயங்களை வச்சு நமக்கு தோன்றுகிற விஷயம். அதே நேரம் இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருப்பதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். என்னென்னா சமீபத்தில் நடந்து முடிந்த ஆந்திரா தேர்தலில் அல்லு அர்ஜுன் என்ன பண்ணாருன்னா, யாரோ ஒரு வேட்பாளர், அந்த வேட்பாளர் பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டியுடைய கட்சியுடைய வேட்பாளர். அவர் அந்த கட்சிக்கு இவருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதில் வந்து சந்திரபாபு மற்றும் பவன் கல்யாண் இவங்க 2 பேருமே அல்லு அர்ஜுன் மேலே செம கடுப்பாயிட்டாங்க. என்னன்னா இப்போ நமக்கு எதிராக வந்து இவர் பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படிங்கிற கோபம் தான். ஆனால் இவர் பிரச்சாரம் பண்ணதுக்கு காரணம் வந்து அந்த கேண்டிடேட் இவருடைய ஃப்ரெண்டு, அல்லு அர்ஜுனுடைய ஃப்ரெண்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகளுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணல, தன்னுடைய நண்பருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணார். அது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியதாக நான் கேள்விப்பட்டேன். இந்த விவகாரத்தை காரணமாக வச்சு அந்த பழியை வந்து தீர்த்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் இந்த கைதி விவகாரத்தின் பின்னணியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார், இதை எடுத்து பார்க்கும்போது கோலிவுட் சினிமாவில் இருக்க நடிகர்கள்லாம் வந்து அவங்களோட ஃபேன்ஸ்க்கு வந்து சரியான இது காட்டலை அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஏன்னா இவர் வந்து அவரோட ஃபேன் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அதுக்கு 25 லட்சம் கொடுத்தாரு, ஏதோ ஒரு வகையில் காம்பன்சேட் பண்ணாரு. அந்த மாதிரி கோலிவுட் சினிமாவில் வந்து பிரபல நடிகர்களாக இருக்கவங்க அவங்க ஃபேன்ஸை வந்து கண்டுக்காமலே இருக்காங்க அப்படின்ற நிறைய செய்திகள் அடிப்படுது. அதை பற்றி நான் பார்வை இல்லை, கண்டுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அது முதல்ல தெரிஞ்சுங்க. அவர் படத்தில் நடிக்கிறாரு, நீங்கள் ஒரு 100 ரூபா கொடுத்து பார்க்குறீங்க, அதோட நீங்கள் நிறுத்திங்க. அதுக்கு மேலே நீங்கள் போய் உங்கள் காசில் கொடியை கட்டுறது, தோரணம் கட்டுறது, கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுறது, அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னால் தையான்னு டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. அது அவசியமும் இல்லை. நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறதுனால தான் அவர்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா அப்படி உயர்ந்து 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 இன்னைக்கு 200 கோடி 250 கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு வந்து நாள் முழுக்க உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் உங்களுடைய வெறித்தனத்தை குறைத்தாலே ஒரு இடத்துல பணம் குவிவதை வந்து நம்மளால் தடுக்க முடியும். இது வந்து முக்கியமாக சமூகம் சார்ந்த விஷயம். அதை முதல்ல இவங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இங்கே ஒரு ரசிகர் செத்து போயிட்டாரு, அவருக்கு இங்கே இருக்கிற நடிகர் ஒரு 25 லட்சம் கொடுத்தாரு அப்படின்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ரசிகனுமே அதிகாலை காட்சி கிளம்ப போயிடுவான். நம்ம செத்து போனால் வீட்டுக்கு 25 லட்சம் வந்துருங்கிற தைரியத்தில் 100 அடி கட் அவுட் வச்சு அதில் போய் பால் ஊற்றுவான். இது செத்து போனால் கூட ஒரு 25 லட்சம் வருமே அப்படின்ட்டு. அதனால் அந்த மாதிரி செயல்களை இந்த நடிகர்கள் என்றைக்கும் செய்யக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சிறப்பான நேர்காணலுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி.